இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 11 வரையிலான இறை வார்த்தைகளை பற்றி நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. அரியவற்றெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொளல். பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேறுகளையும் விட பெரும் பேராகும் என்று வள்ளுவர் கூறுவது இறை வார்த்தையை மெருகூட்டுகிறது. 1924 ஒலிம்பிக் தங்க பதக்கத்திற்கான வாய்ப்பை ஸ்காட்டிஷ் தடகள வீரர் எரிக் லிடல் 100 மீட்டர் பந்தயத்தில் ஓடாமல் விட்டு கொடுத்தார். காரணம், அந்த போட்டி ஞாயிற்றுக்கிழமையில் நடந்தது. அது இறைவனுக்கான தினம் என்று தனக்கு வந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தார். அதன் பிறகு தனக்கு பழக்கம் இல்லாத 400 மீட்டர் பந்தயத்தில் முற்றிலும் வித்தியாசமான பந்தயத்தில் ஓடி தங்கம் வென்று உலகே அதிர வைத்தார். வீட்டிற்கு திரும்பிய அவர் அவருக்கு கிடைத்த பேரையும் புகழையும் உதறிவிட்டு சீனாவில் ஒரு மிஷனரியாக செல்ல முடிவெடுத்து எல்லாவற்றையும் விட இறைவனின் பணியில் இருப்பதே மேல் என்று அவர் தீர்மானித்தார். இன்றைய நற்செய்தி வாசகம் பேதுருவை இத்தகைய ஒரு இடத்தில் வைத்து நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றவுடன் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் பேதுரு. அதன் விளைவு பெரும் திரளான மீன் பிடிப்பு. ஆனால் பேதுரு படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். இறைவன் அழைக்கும்போது எதுவும் வாழ்க்கையில் பெரிதில்லை என்பதை உணர்ந்த பேதுரு தனது உடைமைகள், உறவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார். இயேசு அவரை திரு அவையின் தலைவராக உயர்த்துகிறார். இதைத்தான் தூய பவுலும், நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும் என்று கூறுகிறார். நாமும் இறை திருவுளத்தை அறிந்து அவரை பின்தொடர்வோம். இயேசுவின் உண்மை சீடராய் வாழ்வோம்.